வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு ரவையும் உளுந்தையும் வச்சு அருமையான குண்டு தோசை தான் சுட போகிறோம். இந்த குண்டு தோசை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த குண்டு தோசையோட நாங்கள் இன்றைக்கு பருப்பு கறியும் வச்சு தான் சாப்பிட போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் ஒரு மணித்தியாலம் உளுந்து ஊற விட்டுட்டேன். நல்லா ஊறிடுது. இது இனி நான் கோதெல்லாம் கழுவி நீட்டாக்க போகிறேன். நல்லபடியாக இப்படி பிணைஞ்சா கோதெல்லாம் கலண்டுடும். இப்படி நாங்கள் பிணைஞ்சி விட அப்புறம் தண்ணியில் படிச்செடுக்க நல்ல வெள்ளியாக வந்துடும். நான் கொண்டு இப்போ கழுவி நீட் பண்ண போகிறேன். நான் உளுந்தெல்லாம் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். நல்ல வெள்ளியாக கழுவி எடுத்துட்டேன். இதை நான் மிக்சியில் அடிச்செடுக்க போகிறேன். நல்ல பசையாக அடிச்செடுக்கணும். நான் நல்லா அடிக்க போகிறேன். நான் உளுந்து நல்ல வடிவாக அடிச்செடுத்துட்டேன். இதுக்கு 1/2 கிலோ ரவை தான் எடுத்துருக்கிறேன். ரவை நான் அவிச்செடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ ரவையை அவிச்செடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து தான் கரைச்சி வைக்க போகிறேன். நான் இப்போ நல்ல வடிவாக கரெக்ட் பண்ணுறேன். இது நாங்கள் தண்ணி விட்டு கரைக்க தோசை பதத்தை விட கொஞ்சம் திக்கான பதத்தில் கரைச்சி வைக்க வேணும். குண்டு தோசைக்கு ஒரு சுண்டு உளுந்துக்கு 1/2 கிலோ ரவை சேர்த்துருக்கிறேன். ஒரு சுண்டு உளுந்து எடுத்து நான் கரைக்கே நாங்கள் கொஞ்சம் திக்கான பதமாக இருக்க வேணும். குண்டுக்குள்ளே ஊற்றுறது தானே. கரைக்கேக்க நல்லா நாங்கள் கரைச்சி வச்ச மாட்டோம் தான் நல்லா பொங்கி வரும். கரைக்கேக்கு ஒரே வளம் நாங்கள் சுற்றி கரைக்க வேணும். இப்படி ஒரே வளமாக கரைச்சா தான் நல்லா பொங்கும். இதை விட நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் தேவை என்று சொன்னால் நாங்கள் விடிய நாங்கள் சுடைக்குள்ளேயும் விட்டு கரைச்சி போட்டு சுடலாம். உப்பு சேர்ப்பேன் தானே, அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்ப்பேன். நான் இது இரவு கரைக்கிறேன், பிடிக்கத்தான் சுட போகிறேன். குண்டு தோசைக்கு இப்போ லேட்டாக தான் நான் கரைக்கிறேன். இரவு 8 மணி ஆகிட்டு எங்களுக்கு. தோசைக்கு மாதிரி நல்லா புளிக்கணுமெண்டு இல்லை. இப்போ நாங்கள் இரவுக்கு செய்ய போகிறோம்னா மதியம் கரைச்சி வச்சே செய்யலாம். நான் இப்படியே மூடி வைக்க போகிறோம். கொண்டு போய் நாங்கள் திறந்து பார்ப்போம் எப்படி பொங்கி வந்துருக்குண்டு பாருங்க. நான் 8 மணிக்கு தான் குழச்சி வச்சேன்னா விடிய எடுக்கிறேன். நல்லா புளிச்சு பொங்கி வந்துட்டு. இதுக்கு நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்து கொள்ளுறேன். தூளுப்பு தான் சேர்க்க வேணும் இதுக்கு, அல்லது கட்டி உப்புண்டா தண்ணி கரைச்சி விட வேணும். எனக்கு தண்ணி காணாம், அது கொஞ்சம் திக்காக இருக்கிறபடியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைக்க போகிறோம். நல்லா அடித்து கரைச்சா தான் எங்களுக்கு நல்ல மெது பொங்கி வரும். குண்டு தோசை நல்ல மெதுப்பாக இருக்கும். இது அரிசி மாவிலையும் செய்யலாம். நான் ரவை பாவை போட்டேன்னா ரவைக்கு பதிலாக நாங்கள் அரிசி மாவும் பாவிச்சு கொள்ளலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். எங்களுக்கு இந்த பதம் சரி. தோசை மாதிரி வரக்கூடாது, தண்ணியாக தோசையை விட திக்காக இருக்கும். நான் இதில் தான் செய்ய போகிறேன் குண்டு தோசை. எனக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் குண்டு தோசை கல்லி அடுப்பில் வைக்கிறேன். நான் இதை குண்டு தோசை செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். இந்த குண்டு தோசை நல்லெண்ணெயில் தான் செய்கிறது. நிறைய எண்ணெய் விட்டு செய்ய நல்ல சத்தாக இருக்கும். மற்ற கல்லுகள் எரிஞ்சு கொள்ளாது. நல்லெண்ணெயெல்லாம் செய்கிறது. நான் இப்போ நல்லெண்ணெய் விட போகிறேன். கல் சூடாகிட்டு எண்ணெய் விட போகிறேன். ஒவ்வொரு குழிக்கையும் விட வேணும். அப்போ தான் எங்களை கொட்டாது. நாங்கள் விடுற குண்டு தோசையும் நல்லா பொரிஞ்சு வரும்.
நாங்கள் குழிக்குள்ளே வந்து ஃபுல்லாக விடக்கூடாது, கொஞ்சம் பொங்கி வரும், கொஞ்சம் முக்கால் குழி அப்படி விட்டால் காணும். இது வேகமாக செய்திடலாம், ஒரு டைமில் கூட விடலாம் தானே. வேறுங்க இத்தனை 7 குண்டு தோசை விடலாம் நாங்கள். இப்போ வேகமாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. குழிக்குள்ளே பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் ஒரு கதை பிரட்டி விடுவோம். இங்கே நல்ல இலகுவாக வரும் எங்களுக்கு. எண்ணெய் விடுறது தானே, லேசாக நாங்கள் பிரட்டி கொள்ளலாம். பிரட்டி விட்டு விட்டால் அழிஞ்சு வர சரியாக இருக்கும். இந்த அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது, ஒரு மெல்லிய நெருப்பில் வச்சு தான் நாங்கள் செய்யணும். எரிஞ்சு இருந்தாக்கண்டு எங்களுக்கு 2 பழம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் இது எடுப்போம், எல்லாத்தையும் அப்படியே இறக்கி எடுப்போம். நான் குழிக்கு எண்ணெய் எல்லாம் விட்டுட்டேன். இப்போ உழவு ஊற்றக்கூடும். நாங்கள் மற்ற வளம் பிரட்டி கொடுப்போம். நாங்கள் 2வது தரம் ஊற்றினதும் எல்லாம் பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் இதை எடுப்போம். நாங்கள் ஒவ்வொரு காலம் ஊற்றேக்கு எண்ணெய் விட்டு விட்டு தான் ஊற்ற வேணும். இதில் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லம் தானே. இப்போ நாங்கள் நல்லா பொரிய விடுறதுக்காக நல்ல எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம், நிறைய சேர்க்கலாம். எண்ணெயில் பொரிஞ்சு வரைக்குள்ள நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன ஆக்களெல்லாம் நல்ல விருப்பமாக சாப்பிட்டு கொள்ளுவினம். இதை ഞങ്ങൾക്ക് അവിഞ്ചിട്ട് ഞാൻ பிரட்டி விட போகிறோம். தோசை என்றால் சில வேலை ஒட்ட பார்க்கணும். வந்து இது எண்ணெய் விடுற நிறைய எண்ணெய் விடுறதாலே ஒட்டாது. அப்படியே நாங்கள் பிரட்டி விட லேசாக இருக்கு, ஒட்டியெல்லாம் பிழைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா குண்டு தோசையும் சுட்டு எடுத்துட்டோம். இனி இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் குண்டு தோசை பருப்பு கறி தான் வச்சு எடுத்துருக்கிறோம். நல்லபடியாக பருப்பு கறி, பால் கறி வச்சு இது மிளகாய் எல்லாம் தாளித்து போட்டு, மிளகாய் சீரகங்கள் எல்லாம் தாளித்து போட்டு தான் வச்சு எடுத்துருக்கிறோம். அப்போ குண்டு தோசையும் பருப்பு கறியும் தான் எங்களை சாப்பாடு. அதிகண்டா சாரியோட இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வலிக்கிட்டு இருக்கணும். அம்மா பெரியம்மா அதுதான் வலிக்கிட்டு இப்போ போயிடும், அதுதான் சாப்பிட்டு போக மாட்டே இருக்கணும். 2 குண்டு தோசை சாப்பிட்டு போக மாட்டேட்டு சாப்பிட்டோம். பசியோடு போகக்கூடாது. தூர பயணங்களுக்கு போகிறாக்கள் வந்து குண்டு தோசையை தான் விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் அது ஒரு பிரச்சனை இல்லை, இதுவும் இல்லாத சாமான் சுகமாக செய்யலாம், பசிக்காமல் இருக்கும், பசிக்க பிடிக்கும்.
தம்பி டேஸ்ட் எப்படி இருக்கு? சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுங்கள். தம்பி சொல்லுவாங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? இந்த தம்பி யாருன்னு நீங்கள் முதல் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்களே, இவர் எங்களோட பக்கத்து வீட்டு தம்பி. இவர் தான் எங்களோட செல்லக்குட்டி. வீட்டுக்கு செல்லம். வீட்டுக்கு செல்லம் கட்டிக்காரன் படிப்பிலே. அதோட கொஞ்ச நாளையில் அவன் உங்களுக்கு பரதநாட்டியம் ஆடி காட்டுவான். பரதநாட்டியம் பழகி கொண்டிருக்கான். கட்டிக்காரன். குண்டு தோசை பார்த்தா நல்ல பஞ்சு போல வந்திருக்கு. நல்ல நல்ல சாஃப்டாக இருக்குது. மெதண்டு இருக்குது. சாப்பிட நல்ல சுவையாக இருக்குது. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்து இப்போ சாப்பிட கையிலேயே நல்ல எண்ணெய் அப்படி அழுதுங்களுக்கு. நல்ல வாசம் ஒன்று இருக்குது. மற்றது அங்கே தம்பிக்குட்டி மாய் குண்டு தோசை நல்ல சாப்பிட்டு நல்ல சொப்டாகவும் நல்ல நல்ல குண்டாகவும் இருக்குது. எல்லாரும் தூரத்துக்கு போகிறாக்கள். நீ தூரத்துக்கு போகிறோம் இல்லை, தூரத்துக்கு போகிறோம், வேலையை போகிறாக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த குண்டு தோசையை செய்து சாப்பிடுங்க. வடிவாக சாப்பிடுங்க. ஈஸியாக மிளகுவாகவும் செய்யக்கூடியது உண்டு. சத்துள்ளதும். நாங்கள் அப்போ சரி, நாங்கள் வேலையை போகிறாக்கலான்னு இடத்துக்கு போகணும். நாங்கள் இத்துடன் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். பாய்.